அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, ஜனநாயகத்திலே தோழர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை உயர்நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கு விசாரணை மீண்டும் வருகிறது. அது சமீபத்தில் 14ஆம் தேதி விசாரிக்கப்பட்டு மீண்டும் 20ஆம் தேதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் விசாரணை செய்தது மட்டும் இல்லாமல் அதை ஆய்வு செய்வதற்காக அன்று மாலையே 20ஆம் தேதி மாலையே திருப்பரங்குன்றம் மலை, குறிப்பாக பழனி ஆண்டவர் வழியாக சென்று அங்கு சிக்கந்தர் தர்காவில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணை பாற்று ஆய்வு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த செய்திகளை பார்த்த அடிப்படையிலும் இந்த பிரச்சனையில் தொடர்ந்து நாம் இந்த பயணம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தாலும் மீண்டும் அந்த சம்பந்தமான ஆய்வை மக்கள் கலை இலக்கிய கழகம் தோழர் ராமலிங்கம் மற்றும் தோழர்கள் நேரில் சென்று அந்த பிரச்சனையை பற்றி ஆய்வு செய்தோம். குறிப்பாக அந்த பிரச்சனைகளை சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய, அதாவது எல்லைக்கல் என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. அந்த எல்லைக்கல்ல தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு தூண் என்று தொடர்ந்து சொல்கிறார்கள் என்று அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, அந்த தர்கா நிர்வாகம் மற்றும் பல நிர்வாகிகள் பேசிக்கிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம தீபம் ஏற்றக்கூடிய இடம் எங்க அப்படின்னு சொல்றதையும் நாங்க போய் பார்க்கும் பொழுது, அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த பகுதியில் இப்ப வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு. என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு? கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கான தயாரிப்பு வேலைகள். அங்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நிக்கிறதுக்கான வழிசாலைகள் மற்றும் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய குப்பரை, அந்த குப்பரையை வைப்பதற்கான அந்த திண்டுகள் மேல வந்து கட்டியமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கான கட்டுமான பணிகள் வேலை நடக்குது. இப்படிங்கிற விஷயத்தை அங்கு வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் கேட்கும் பொழுது கூறினார்கள். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இங்க வந்து வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவங்களும் சொல்றாங்க, இப்ப மக்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக நாங்க செய்யறோம், இங்கதான் காலங்காலமா ஏத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பேசினாங்க. சரி, அப்போ மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தர்கா அந்த தீபத்தும் சொல்றாங்களே, அதை போய் என்னன்னு பார்ப்போம். அப்போ அதை பற்றி அந்த நிர்வாகிகள் வந்து போகக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த தீபத்தூணுக்கான இந்த வடிவம் மாதிரி அங்க எங்குமே கிடையாது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லு நிக்குது. அந்த கல்லு பார்க்கும்போது இதுதான் தீபத்தூணு அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப தீபத்தூண் சொல்வதற்கான அடிப்படை என்ன, எப்படி இங்க வந்து வச்சிருப்பாங்க, அதற்கான கட்டமைப்பு இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த மாதிரியான சூழல் என்பது இல்ல. அது ஒரு எல்லைக்கல் தான், எங்களுக்கான வரையறை தான் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவுபடுத்துறாங்க. சரி, அப்ப GR சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் வந்தார்களே, உங்களிடம் என்ன கேட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் கீழே வரைக்கும் தான் வந்தாரு, மேல எங்க பக்கம் வந்து வரவே இல்லை. அவர் வந்து போன இடத்துல இருந்து ஒரு 10 படி அளவு கொண்ட பகுதி தான் எங்க பகுதி நிர்வாகம் தர்கா. அப்ப ஏன் இதுக்கு வந்து உள்ள வந்து அவங்க ஏன் இதை பார்க்கல அப்படிங்கிற வருத்தத்தோட அவங்க பதிவு பண்ணாங்க. ஒரு நீதிபதிகள் ஒரு ஆய்வு செய்யும் பொழுது பல விஷயத்தையெல்லாம் வந்து பார்க்கணுமா வேணாமா, ஏன் எங்கிட்ட அவங்க கேட்கல, தேவஸ்தானத்தெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, மற்ற போலீஸ்லாம் வர்றாங்க, இப்படிதான் வந்து செய்யறாங்களே. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது திட்டமிட்டு எங்களை வந்து ஓரவஞ்சனை பண்ணி இந்த நடவடிக்கையில எங்களை வந்து புறக்கணிப்பது இல்ல வந்து இந்த இடத்தை வந்து அப்புறப்படுத்துவதுமான ஒரு நடவடிக்கையா இருக்குமோன்ற ஒரு அச்சம் எங்களுக்கு வந்து இருக்கு. இது எங்களுக்கு வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியல. ரொம்ப வந்து நாங்க என்ன சொல்றது, நாங்க வந்து இறைவனை தான் வேண்டணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளையும் பேச்சுகளையும் அவங்க வந்து பதிவு செஞ்சாங்க. அப்ப ஒரு ஆய்வு என்பது எப்படிப்பட்டதா இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் இதற்கான எல்லா விதத்தையும் வந்து கேட்டு தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவர்கள் சொல்லக்கூடிய, குறிப்பாக இப்ப வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா, இந்து முன்னணியை சேர்ந்த ராம் ரவிக்குமார் வழக்கு போட்டிருக்காரு. இவர் எப்படி வந்து இணைய முடியும், ஏன் அங்க தேவஸ்தானம் என்பது வரல, தர்கா என்பது ஏன் அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை முன்வைக்கல, இப்படி பல விஷயங்களை பற்றியான கேள்விகள்லாம் இல்லாமையே இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அது விசாரணைக்கு வருது. சரி, இப்ப விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த வழக்கை பற்றியான பின்னணியை பார்க்க வேண்டியது. அப்ப இந்த வழக்கு ஏற்கனவே 94 வந்து இந்த பிரச்சனை தொடர்பான வழக்கு வந்து தொடுக்கப்பட்டு 1996 இந்த வழக்கு என்பது விசாரணை செய்யப்பட்டு அன்னைக்கு இருந்த நீதிபதி கனகராஜ் அவர்கள் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டு அவர்கள் தெளிவாக அந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வழக்குல தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கக்கூடிய இந்து சமூக விரோத அமைப்புகளை அனுமதிக்காதீர்கள். ஏன்னா அங்க எல்லா மக்களும் ஒற்றுமையாக இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து இப்படி தேவையற்ற விஷயங்களை வந்து தலையிட வேண்டாம், அவர்களுடைய உரிமைகளையோ அவர்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் வந்து விசாரிச்சு அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பு அடிப்படையில கூட மறுபடியும் வந்து 14, 17 விசாரணை செஞ்சு உறுதி செய்யப்பட்டிருக்கு 2 நீதிபதிகள் கொண்ட தலைமையில.
அப்ப இப்படின்னா 2 நீதிபதி கொண்ட பெஞ்ச் முன்னாடி விசாரணை செய்யப்பட்டு முடிக்கப்பட்ட வழக்கை மீண்டும் ஒரு நீதிபதி எப்படி எடுத்துக்கொண்டு இது விசாரிக்க முடியும்? சட்டப்படி இது தவறு என்று சொல்லி வழக்கறிஞர்கள் உட்பட பல பேர் பேசுகிறாங்க, சமூக ஆர்வலர்கள். அப்ப இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நாம் எப்படி பார்ப்பது? ஏன் இவ்வளவு தீவிரமாக இந்த பிரச்சனையில் இவர்கள் தலையிட்டு வருகிறார்கள்? ஏன் இந்த பிரச்சனையை இவ்வளவு சீரியஸா அதிகார வர்க்கத்தை சேர்ந்த காவல்துறையும் நீதிமன்றங்களும் ஏன் இவ்வளவு முனைப்பு காட்ட வேண்டும்? இது யாருடைய திட்டம்? யாருக்கானது? ஒட்டுமொத்த மக்களுடைய நலனுக்கானதா? அப்ப அந்த மக்களுடைய நலனுக்காக இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. அதற்குனா இவர்கள் இப்படி முகம் கொடுத்து ஆய்வு பண்ணி இருக்கிறார்களா? இப்ப கூட பாத்தீங்கன்னா மழைக்காலம், இன்றைக்கு பல பகுதிகளில் போய் பாத்தீங்கன்னா மக்கள் வாழ முடியாத ஒரு பகுதியா இருக்குது. இன்னைக்கு சாக்கடையும் சேறுகளும் ரோடு வசதி இல்லாம இப்படி பல பிரச்சனைகள் மக்கள் அவதிக்குள்ளாக்கப்படுகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகாரிகளோ இல்ல நீதிமன்றமே இப்படி போய் ஆய்வு செய்யுமா? அந்த பிரச்சனையை தீர்க்குமா? இப்ப இதெல்லாம் கேள்வியா இருக்கு. யாருக்காக இவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்றது. அப்ப இவர்கள் ஏன் இப்படி தீவிரம் காட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னா, இது யாருடைய அஜெண்டா? RSS, பிஜேபி, இந்து முன்னணி கும்பல் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தை குறிவைத்துக் கொண்டு அங்கு மத நல்லிணக்க அடையாளமாக, மத நல்லிணக்க மரபோடு வாழக்கூடிய மக்களை பிளவுபடுத்துவது, அவர்களை இணக்கத்தை உடைப்பது, அவர்களுக்குள்ள ஒரு மோதலை உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட வேலை செய்யறாங்க. மதுரையை குறிவைத்து திட்டமிட்டு வேலை செஞ்சிருக்காங்க. இப்ப அந்த விஷயத்துல அவருடைய பதிவுகள் எப்படிப்பட்டதா இருக்கு? மீண்டும் மீண்டும் 2026 சட்டமன்றத்தில் இது எதிரொலிக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நடவடிக்கைகள்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது யாருக்கானது? ஏன் இவர்கள் பேசணும்? இன்னைக்கு திமுகவையும் அறநிலையத்துறையும் தொடர்ந்து இந்துக்கள் விரோதமான கட்சின்னு சொல்றான். அப்ப மீண்டும் நம்ம தீப ஏத்தணும், நம்ம இயல்பான வாழ்க்கை வரணும்னா பாஜக கூட்டணி கொண்டு ஆட்சிக்கு வரணும், அப்பதான் இந்த தீப ஏற்றம் நடக்கும்னு சொல்லி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் இதை நாங்கள் கண்டிப்பாக எதிரொலிக்கின்றாங்க. இது முருகபக்தர் மாநாட்டிலும் சரி, பிப்ரவரி 4 நடந்த ஆர்ப்பாட்டத்திலும் சரி, தொடர்ந்து அவர்கள் திருப்பரங்குன்றத்தை நாங்கள் அயோத்தியாக்கிய தீர்வோம்னு சொல்றாங்க. அப்ப இவர்களுடைய சூழ்ச்சிகளை தொடர்ந்து அம்பலப்படுத்தி நடவடிக்கை எடுக்கும்படி பல வகையில நம்ம போயிருக்கிறோம். இப்ப நீதிமன்ற வழியிலாகவும் சரி, சட்ட ரீதியாகவும் சரி, மனுக்கள் மூலமாக இவருடைய பதிவுகளையும், இவருடைய பேச்சுக்களையும், இவருடைய வீடியோக்களையும் தொடர்ந்து இன்றைக்கு கமிஷனர் ஆபீஸ், டிஜி ஆபீஸ், மாவட்ட ஆட்சியர் இப்படி பல வகையில கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப மீண்டும் இவர்கள் பொய் பிரச்சாரங்களையும் அவதூறுகளையும் பரப்பி மக்களை இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு கலவரத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மக்களும் சரி, மதுரை மக்களும் எந்த இடத்துலையும் இந்த விஷயத்துல உடன்படல. அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அது குறிப்பாக திருப்பரங்குன்றம் வசிக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்பது வேறு. அவர்கள் பல்வேறு கோரிக்கைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய விவசாய பிரச்சனை என்பது அதி தீவிரமா இருக்கு. இதுல சேட்டு மார்வாழிகளுடைய ஆக்கிரமிப்பு என்பதெல்லாம் இருக்கிறது சொல்லி பல நடவடிக்கைகள்ல குறைதீர்ப்பு கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. அதே போல அந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் வாழக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைஞ்சு எங்களுக்கு இந்த பாதையில சுரங்கப்பாதை அமைக்கணும், எங்களுக்கு சாலைகள் அமைத்துக் கொடுக்கணும், போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தணும், மக்களுக்குரிய அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா எங்கேயுமே இணையாத அந்த கூட்டமைப்பிலும் சரி, அந்த மக்களுடைய பிரச்சனையிலும் சேராத இந்த RSS, இந்து முன்னணி, பிஜேபி கும்பல் ஏதோ முருகபக்தர்கள் பிரச்சனை என்பதை போல ஒரு கருத்தை திட்டமிட்டு பரப்பி வருகிறார்கள். இப்ப இவர்களுக்கு துணையாக இன்றைக்கு நீதிமன்றமும் போகிறது, நீதித்துறையும் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதுல அதிகார வர்க்கமும் போலீஸும் இப்படி அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் மிக கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. காலங்காலமாக இருக்கப்பட்ட அங்க ஒரு இயல்பான வாழ்க்கையை இன்று வாழ முடியாத ஒரு சூழலை இன்றைக்கு அதிகாரத்தை கொண்டு அவர்கள் அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் எழுகிறது. இந்த அடிப்படையில் இவர்கள் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு மக்களுடைய ஒற்றுமையையும் அந்த வழிபாட்டு உரிமைகளையும் பாதுகாக்கும் விதமாக இவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். இந்த அரசு நிர்வாகத்துக்கு எதிராகவும் நீதித்துறைக்கு எதிராகவும் மக்கள் கிளர்ந்தெழுவார்கள். அது கண்டிப்பாக நடப்பதற்கான ஒரு சூழலை நோக்கி இவர்கள் தள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. இதை நாம் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்திகள், இயக்கங்கள், தோழர்கள் தொடர்ந்து நாம் இவருடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பது, அதை மக்கள் மத்தியிலே தெரியப்படுத்தி அம்பலப்படுத்துவது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் மக்களுடைய உரிமைகளும் அவருடைய வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். இது இஸ்லாமியர்கள் வழிபாட்டு முறையோ இந்துக்களுடைய வழிபாட்டு முறையோ கிடையாது. இது தமிழக மக்களுடைய வழிபாட்டு மரபை கொண்டதா இருக்கு. ஏன்னா முன்னோர்களை வழிபடுவது, அவர்களுக்கான படையலை படைப்பது என்பது இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம். ஆடு கோழி வெட்டுவது என்பது இயல்பான இருக்கக்கூடிய விஷயம். இதை இவர்கள் திட்டமிட்டு சீர்குலைக்கிறார்கள், இதை ஒழிக்க பார்க்கிறார்கள் என்பதுதான். ஏன்னா இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இந்த பிரச்சனை தொடரல, மதுரை அலர்கோயிலில் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயும் இன்னைக்கு விலங்குகளை பலியிடக்கூடாதுன்னு சொல்ற செய்தியும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இதனால் நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இது முழுக்க முழுக்க RSS அஜெண்டா. அவர்கள் திட்டமிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் இதை மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறார்கள். இதை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும்.
இவர்களை கால் ஊன்ற விடக்கூடாது. இன்றைக்கு தென் மாவட்டங்களில் கலவரத்தை ஏற்படுத்தி தங்களுடைய அதிகாரத்தை நிறுவ பார்க்கிறார்கள். அந்த சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இது மத நல்லிணக்க மரபு என்பதை உயர்த்தி பிடிப்போம். அனைத்து வழிபாட்டு உரிமையை பாதுகாக்கும் விதமாக நம்முடைய போராட்டங்களை தொடர்ந்து கட்டியமைப்போம். இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த விசாரணை என்பதை கூட இந்த மக்களுடைய ஒற்றுமையில இருந்து இவர்கள் பார்க்க வேண்டும். இவர்கள் மக்களுக்கு விரோதமாக மக்களுடைய கலாச்சார பண்பாட்டுக்கு எதிராக இவர்கள் அழைக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த நீதித்துறையும் இந்த அரசு நிர்வாகம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் மக்களுக்கு. அந்த வகையிலே மக்கள் போராட்டம், மக்கள் எழுச்சி தான் இதுக்கு தீர்வு. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை கட்டியமைக்க மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகார கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி போன்ற அமைப்புகள் தொடர்ந்து செயல்படுவோம். மக்கள் ஜனநாயக அனைவரும் ஒன்று திரட்டுவோம். மக்கள் எழுச்சியை கட்டியமைப்போம். நன்றி, வணக்கம்.